உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சார் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க சொன்னாங்க இல்லைங்களா, சில நேரத்தில் எல்லா நேரத்துலையுமே எல்லாரையுமே நம்ம கன்வின்ஸ் பண்ண முடியாது, சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. அதுதான் பை நேச்சர். ரெண்டாவது வந்து நம்மளோட சிஸ்டமே பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் டேஸ் தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஃபேமிலி ஸ்பெண்டிங் டைம் 1 or 2 days in a week. அதே மாதிரி ஒர்க்கிங் ஹவர்ஸ் அண்ட் நமக்கு ஆஃபீஸ் ஹவர்ஸ் தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதனால் என்ன, நேச்சுரலாக நம்மளோட டைமும் நேச்சுரலாக நம்மளோட மைண்ட் செட்டும் ஒர்க்னு போயிடுது. ஆஃபீஸில் பேசுகிற மாதிரியே பேசுறது. ஆஃபீஸில் யாராவது இன்க்ரிமெண்ட் கேட்டாங்கன்னு வச்சுங்களேன், ஆக்சுவலி ஸ்பீக்கிங் த கம்பெனி இஸ் அண்டர் லாஸ் அந்த மாதிரி இவர் பேசுறத பாருங்களேன், அப்படியே பூசி மொழிகி டிப்ளமேட்டிக்கா. அடுத்த வாரம் அந்த சுச்சுவேஷன் தான் வரப்போகுது. இது ஒரு பிளாட்ஃபார்ம் ஆயிடுச்சு எனக்கு. ஆக்சுவலாக நீங்கள் 2 பேரும் வேலை பார்க்குறீங்க, ஆனால் நீங்கள் ஒர்க் லைஃப் வீட் லைஃப் பேலன்ஸ் பண்ணிடுறீங்க, அவர் ஏன் பேலன்ஸ் பண்ண முடியல? மல்டி டாஸ்கிங் பண்ணிட்டு இருக்கோம் சார். வி ஃபீமேல்ஸ் ஆர் வெரி குட் அட் மல்டி டாஸ்கிங். அவங்களும் ஒர்க் பண்ணுறாங்க, பட் ஏதோ ஒரு வகையில் சம்கவ் அவர் சுற்றி சுற்றி வேலை பார்த்தா உங்களோட வீட் லைஃப்பை பேலன்ஸ் பண்ணிடுறாங்களே, அந்த நேக் ஏன் ஆண்களுக்கு வரமாட்டேங்கிறது தான் கேள்வி. அந்த நேக் நம்ம தெரிஞ்சதுன்னா நம்மளாம் இங்கே இருக்க மாட்டோம் சார், வேற எங்கேயோ இருப்போம். அது இன்னும் நான் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன், ஹோப்ஃபுல்லி கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் உண்மையிலே 100% ஹெச்ஆருக்கு தகுதியான ஆள் இவர் தான். பாலை எப்படி போட்டாலும் சரி, அது பாலை போட்டவனுக்கு வலிக்கக்கூடாது, அடித்தவனுக்கு வலிக்கக்கூடாது, அப்படியே பூசி மொழுவி சமாளிச்சிட்டாரு இவர். உங்களோட கணவர் எவ்வளோ தூரத்துக்கு வேலை வேலை வேலைன்னு இருக்கக்கூடிய ஒரு நபர்? சார் ஃபுல்லாகவே வேலை வேலைன்னு தான் சார் இருப்பாங்க. காலையில் 6 மணிக்கு எந்திரிப்பாங்க சார். நைட்டு 11 மணிக்கு தான் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வருவாங்க. என்ன வேலை பார்க்குறாப்புல? ஒரு மைக்ரோ ஃபினான்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க, ப்ரைவேட் கம்பெனி சார். காலைல 6 மணிக்கு எப்படி எங்கே கிளம்புவீங்க? சார் ஆமாம் சார், காலையிலே போனால் தான் சார் கஸ்டமரை பார்க்க முடியும். கலெக்ஷன் பண்ணுறீங்களா? ஆமாம் சார், கலெக்ஷன் மேனேஜராக இருக்கேன் சார். காலையிலே வீட்டில் போனால் தான் சார் கஸ்டமர் இருப்பாங்க. அதுக்கு மேலே 8 9 மணிக்கு மேலே போனால் கஸ்டமர் இருக்க மாட்டாங்களா சார்? சரி, அதுக்கப்புறம் மதியம் ஃப்ரீ ஆகிடுவீங்களா, வீட்டுக்கு வரலாம்ல சார்? இல்லை, கலெக்ஷன் மேனேஜர் எனக்கு கீழே ஒரு 10 பேர்கிட்ட வேலை பார்க்குறாங்க. சரி, அவங்கெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணல சார். ஓகே. சண்டேஸும் இப்போ ஆஃபீஸ் போயிடுறாங்க சார். இப்போ இதுக்கு பதில் நானே சொல்லிடுவேன், சண்டே ஆனால் தான் சார் கஸ்டமர் வீட்டில் இருக்காங்க, அப்போ தான் சார் பார்க்க முடியும். அதான் சார். ஆமாம் சார், சண்டே தான் கஸ்டமர் வீட்டில். என்கிட்டையும் அதே தான் சார் சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் உங்களுக்கான பொசிஷன்னா கலெக்ஷன் ஏஜென்ட் மேனேஜர். ஆமாம் சார். இப்போ வீட்டுக்கு வந்த உடனே குடும்ப தலைவன் ஒரு பொசிஷன் இருக்குல்ல, அப்பா அப்படின்னு ஒரு பொசிஷன் இருக்குல்ல, கணவர் அப்படின்னு ஒரு பொசிஷன் இருக்குல்ல, இதெல்லாம் எப்போ பண்ணுவீங்க? இதுதான் கேள்வி. அதான் நான் இருக்கேன்ல சார், அவங்க வேலையும் சேர்த்து நான் தான் சார் பார்க்கணும். எல்லா வேலையும் நீங்களே? எல்லா வேலையுமே என் பையன் கேட்பான், அப்பா எங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை அதுவும் கேட்பான் சார். ஞாயிற்றுக்கிழமைன்றது வந்து ஒரு ஸ்பெஷலான டேன்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாருமே வீட்டில் இருப்பாங்க. எங்கள் ஃப்ளோரில் இருக்க எல்லா அப்பாவுமே வீட்டில் இருப்பாங்க. அம்மா எல்லாம் ஃபேமிலியோடு இருப்பாங்க. ஃபேமிலியோட நான்வெஜ் எடுக்க போவாங்க, ஃபேமிலியோட ஆற்றுக்கு குளிக்க போவாங்க. ஏன்னா நாங்கள் வில்லேஜில் இருக்கோம். ஸோ ஆற்றுக்கு குளிக்க போவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் என்னோட பையன் கேட்பான் சார், காலைல எந்திரிச்சோடனே கேட்பான், அம்மா அவங்க வீட்டில எல்லாம் அப்பா இருக்காங்க, எங்கம்மா நம்ம அப்பா காணோம் அப்படி சொல்லி கேட்பாங்க சார். நான் நிறைய டைம் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் சார், அனாதை மாதிரி இருக்கும், காலில் உழுவாத குறையா கெஞ்சிருக்கேன் சார், ஒரு நாளாவது வீட்டில் இருங்க, தம்பு ஃபீல் பண்ணுறான் ரொம்ப, அவனுக்காக இருங்க அப்படி சொல்லியிருக்கேன். ஆனால் ஒரு நாள் கூட இருந்தது கிடையாது சார். அங்கே ஆஃபீஸ் போயிட்டு வீடியோ கால் பண்ணுவாங்க. கோயிலுக்கு போனா கூட சாமி கும்பிட்டு மீட்டிங் அட்டென்ட் பண்ணுவாரு. மீட்டிங் அட்டென்ட் பண்ணுவாரு. கார்ல ஆன் பண்ணி விட்டுருவாரு. நீ மட்டும் உள்ள போ, நான் வந்து மீட்டிங் அட்டென்ட் பண்ணணும், நான் வரமாட்டேன் உள்ள அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங் வந்து கார்ல அட்டென்ட் பண்ணிட்டு பண்ணுவாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு காஃபி கொண்டு வந்து கொடுத்தேன்னா கூட அவருக்கு தான் கொண்டு போவேன். நான் ஏதோ எனக்காக கொண்டு போற மாதிரி நினைச்சிட்டு, கிளம்பு வெளிப்போ ரொம்ப இதுவா சொல்லுவாரு, கிளம்பு வெளியே போ ஃபர்ஸ்ட் அப்படிம்பாரு. உனக்கு தான் காஃபி கொண்டு வந்து வச்சுட்டு போ அப்படிம்பாரு. அப்பதான் சுட சுட கொண்டு போய் வச்சிருப்பேன். இவரு வந்து மீட்டிங் அட்டென்ட் பண்ணி எல்லாம் பண்ணி அது நல்லா ஆற வச்சுட்டு ஆடையோட கொண்டு வந்து வச்சிருக்க, இன்னும் சூடே இல்லை, மறுபடியும் எனக்கு கொண்டு வா அப்படிம்பாரு. செம்ம டார்ச்சரா இருக்கும். இப்போ நீங்கள் ஏதோ ஒன்று அவருக்காக அன்பின் மீதில் ஒரு காஃபியோ ஒரு டீ ஏதோ போட்டு கொடுக்குறீங்க, இல்லை அவருக்கே ஏதோ செஞ்சு கொடுக்குறீங்க, அதனால் போ அவசரப்படாத அப்படின்னு ஏதோ சொல்லும் போதோ, இல்லை நீங்கள் ஏதோ ஒரு லவ்வில் ஏதோ செய்கிறத, இல்லை வேலையாக இருக்கேன் நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறதோ, உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு அது ஹர்ட்ஃபுல்லாக இருக்குது அந்த நேரத்தில்? நான் ஆக்சுவலாக அவர்கிட்ட போகிறதே வந்து அவரோட ப்ரெசன்ஸ்க்காக தான். காஃபி கொண்டு போகிறது எல்லாமே சும்மா சாக்கு தான் சார். ஆனால் அவரோட ப்ரெசன்ஸ்க்காக தான் நான் வந்து போவேன். அங்கே தான் ஸ்விங்கு வச்சுருக்கோம், அதில் போயிட்டு நான் காஃபி இங்கே குடிச்சிட்டு போகிறேன்ப்பா அந்த மாதிரிலாம் சொல்கிறதே அவர் ப்ரெசன்ஸ்க்காக தான். ஆனால் அவர் அதை புரிஞ்சுக்கலாம். அதான் கேட்குறேன், அந்த ப்ரெசன்ஸை இல்லைன்னு சொல்லி இக்னோர் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ வலிக்குதுன்னு கேட்குறேன். திரும்பி வந்து அவர் என்னை சமாதானப்படுத்தினா கூட என்னால் ஏற்றுக்கவே முடியாது. எங்கே ஒர்க் பண்ணுறாரு ஆக்சுவலி? ஐடியில் வந்து ஒரு பெங்களூர் பேஸ்டு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு, ஒரு ப்ரைவேட் கன்சர்னில். ஓகே. ஆக்சுவலாக அவங்க வந்து உங்களை நாடி வரது உங்களோட ப்ரெசன்ஸை விரும்பி தாங்க உங்களுக்கு ஃபீல் ஆனதே இல்லையா அது வரைக்கும்? இல்லை சார், ஆகும் சார். ஆனால் கரெக்டாக நமக்கு அப்போ தான் மீட்டிங்குன்னு நம்ம பேசுகிற மாதிரி வரும், நம்ம பதில் சொல்கிற மாதிரி வரும். முக்கியமான வேலையில் அப்போ தான் கரெக்டாக இருப்போம் ஈவினிங். ஏன்னா இப்போ யூஎஸ் கன்சர்ன் இல்லை. ஸோ 6:30 7க்கு தான் வந்து அங்கே எல்லாம் லாகின் பண்ணுவாங்க.
ஸோ மீட்டிங் ஸ்டார்ட் ஆகும், பிஸியாக இருப்போம் அப்போ தான். ஆனால் அப்போ தான் கரெக்டாக வருவாங்க, ஏதாவது கேட்குறதா இருந்தாலும் அப்போ தான் வருவாங்க. இல்லை ஆனால் நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்களேன், இப்போ கீழே இருக்க அவங்க பேசும்போது கூட என் கணவர் வீட்டிலே இருக்க மாட்டேங்காங்கன்னு ஒரு புகாரோடு இருந்தாங்க. ஆனால் உங்கள் மனைவி பாருங்கள், வீட்டிலே இருந்தால் கூட ஒரு 10 நிமிஷம் அவரோட ப்ரெசன்ஸ் இருந்தால் போதுமானதுன்னு நினைக்கிறாங்க. அந்த 10 நிமிஷமே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது, ஸ்பேர் பண்ணுறது இவ்வளோ கடினமாக இருக்கே. உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? உங்கள் ட்ரீம் கணவர் இருப்பார்ல, இந்த கணவர் என்னோட ட்ரீம் கணவர் இப்படிலாம் இருக்குன்னு ஆசைப்படுவீங்கல்ல, உங்களோட எதிர்பார்ப்பு தான் என்ன? என்னோட கணவர் அட்லீஸ்ட் டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் காஃபி என் கூட குடிக்கணும். உங்களோட சேர்ந்து காஃபி குடிக்கணும். ஆமாம், ஒரு 10 மினிட்ஸ் காஃபி என் கூட சேர்ந்து குடிக்கணும். ரொம்ப சிம்பிளானதா இருக்கு. ரொம்ப எனக்கு இது ரொம்ப கடினமான ஒரு விஷயம் மாதிரி தெரியல. இல்லை சார், அண்ட் மந்த்லி பட்ஜெட் போடணும் என் கூட சேர்ந்து. மந்த்லி பட்ஜெட் கூட போட மாட்டார் என் கூட சேர்ந்து. அடுத்து அதுக்கப்புறம் தமிழ் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாமே தயவு செஞ்சு செலிப்ரேட் பண்ணணும். எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட கிட்ஸுக்கு நம்மளோட கல்ச்சர் ஓகே, தெரியணும். பொங்கல் கொண்டாடணும், ரைட்டு. ஸோ இந்த மாதிரி தமிழ் ஃபெஸ்டிவல்ஸ் எனக்கு செலிப்ரேட் பண்ணணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான். நான் ரொம்ப பெரிய விஷயங்களை ஒரு இல்லை, இதெல்லாம் சின்ன விஷயம் தானே, இது அடிப்படை விஷயங்கள் தான். அது ஒன்றும் ஹிமாலயன் டாஸ்க்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் வந்து இந்தந்த விஷயங்கள்லாம் என் மனைவி பண்ணாங்க அப்படின்னா நான் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும், இல்லை ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? மெயினாக அந்த ஈவினிங் ஹவர்ஸில் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் என் வேலையை சீக்கிரம் முடிச்சிடுவேன். ஏன்னா இப்போ காஃபி குடிக்கிறோன்னு வருவோம், ஏதாவது ஒரு பேச ஆரம்பிப்பாங்க. அந்த டாபிக் எங்கேயாவது போய் ஒரு பிரச்சனை உங்க அம்மா அதை பண்ணாங்க இதை பண்ணாங்கன்னு அப்படியே சுற்றி போட்டு நம்மளை முடிச்சிடுவாங்க. அப்புறம் நம்ம கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகும், வேலையும் செய்ய முடியாது. 1 மணி நேரம் வேலையை நான் 3 மணி நேரம் செஞ்சுட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் டைவர்ஷன் ஆகி இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனை என்ன, உங்க அம்மா எதை சொன்னாங்க தெரியுமா, எதை சொன்னாங்க தெரியுமா, இவ்வளோ பிரச்சனை வரும். பேசாமல் இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு லேப்டாப் அந்த பொட்டியை திறந்து தட்டிக்கிட்டே இருந்தேன்னா பிரச்சனையே இல்லை, பேசாமல் அதை தட்டிக்கிட்டு இருக்கலான்னு பண்ணுற மாதிரி தான் தெரியுது. அப்படி இல்லை சார், அப்படியும் வச்சுக்கலாம் தானே, அதான் சொல்ல வந்தாப்புல. அவர் ஒர்க்கஹாலிக்காக இருக்குது, உங்களுக்கு எவ்வளோ ஹர்ட்டிங்காக இருக்குது? ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சார். பசங்க விஷயத்துலலாம் நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன்னா எங்கள் பாப்பா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. பிகாஸ் அவங்க இப்போ ஹாக்கியில் நேஷ்னல்ஸில் கேப்டன் அவங்க தான், கோல்டு அடித்தாங்க. அப்போ அவங்க அப்பா கூட இல்லைன்னு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க அவார்ட் வாங்கும்போது. அப்போது கொஞ்சம் ரொம்ப மிஸ் பண்ணா, அவளும் மிஸ் பண்ணா, நானும் ரொம்ப மிஸ் பண்ணேன். நாட் ஓன்லி தட், பேரண்ட்ஸ் மீட்டிங் அப்படின்னாலும் ஒரு ஆனுவல் டே ப்ரோக்ராம்னாலும் எல்லா விஷயத்துலையும் பசங்க ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க அவங்கள. ஓகே, உங்கள் பொண்ணு வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க சார். எங்கே கூப்பிட்டு வர சொல்லுங்கள். வெனிஷா, என்ன பண்ணுறீங்க ஆக்சுவலி? நான் இப்போ 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், ஹாக்கியில் வேறு இருக்கேன் சார். ஓகே சார். சொல்லுங்கள். பொண்ணு இப்போ ரீசெண்டாக ஒரு காம்படிஷன் போனாங்க. எந்த காம்படிஷன் போனாங்க? ஹாக்கிக்கு போனாங்க சார். இப்போ வந்துட்டு நேஷ்னல்ஸ் போயிட்டு லாஸ்ட் 8th வந்துட்டு கோல்டு மெடல் அடிச்சுட்டு வந்தாங்க. உங்கள் பொண்ணு ஜெர்சி நம்பர் என்ன சார்? 1 சார். 1 3 சார். எல்லாரப்போ அவங்க கூட இருந்தால் அவங்க பொண்ணுக்கு கழுத்தில் மெடல் வாங்கும் போது எல்லாம் அவங்க அப்பாவில் கை தட்டிட்டு நிற்கும் போது எனக்கு அப்படியே ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருக்கும். என்னடா நம்ம அப்பா நம்ம கூட இல்லையேன்ட்டு. சாரி பாப்பா. சார் ஆக்சுவலி என்னென்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஃபாதர்ஸ் ஆல்சோ ஒர்க்கிங் OFT எம்ப்ளாயி தான், எல்லாருமே அவங்க கூட வேலை பார்க்குறவங்க. அவங்களோட கொஷின் என்னென்னா, அம்மா அவங்கெல்லாம் லீவ் போட்டு வராங்க, நம்ம டேடி மட்டும் ஏன் போடுறதில்ல? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.